46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது வெளியிடப்படவுள்ள குலாலம்பூர் பிரகடனம் நிர்வாகத்திறன், இலக்கவியல் உருமாற்றம் மற்றும் வியூக தயார் நிலைக்கான இவ்வட்டாரத்தின் எதிர்கால இலக்கை நிர்ணயம் செய்யும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்துள்ளார். ஆசியான் வட்டார தலைவர்கள், கல்விமான்கள், அரச தந்திரிகள் உள்ளிட்டோருக்கு இடையிலான வலுவான ஒத்துழைப்பின் உச்சகட்டமே இந்த குலாலம்பூர் பிரகடனம் என்றார் அவர். பழையவற்றை பேசி காலத்தை ஓட்டாமல் எதிர்காலத்திற்கான உருப்படியான திட்டங்கள் குறித்தும் அவற்றின் செயலாக்கம் குறித்தும் ஆசியான் கொண்டுள்ள கூட்டு கடப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். 2025 ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து உள்ளூர் தகவல் ஊடகங்களின் தலைமை செய்தி ஆசிரியர்களுடன் நடத்திய சந்திப்பில் பிரதமர் அவ்வாறு கூறினார். புத்ராஜயா ஸ்ரீபுரடானாவில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பர்னாமா செய்தி நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கவலுடீன், பர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜ், பர்னாமா பொருளாதார பிரிவின் நிர்வாக செய்தி ஆசிரியர் சரஸ்வதி முனியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எது எப்படி இருப்பினும் வட்டார மேம்பாட்டுக்கு அமைதியும் பாதுகாப்பும் இரு முக்கிய தூண்கள் என்றார் அவர். மலேசியா இந்த 2025 ஆண்டுக்கான ஆசியான் தலைமையாகும். இதையொட்டி வரும் மே 26, 27 தேதிகளில் குலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடும் அதன் தொடர்பான பிற மாநாடுகளும் நடைபெறவிருக்கின்றன.